நம்ம தமிழனா பிறந்து பெருமைப்படக்கூடிய ஒரு 10 விஷயத்தை வாங்க வீடியோல பார்க்கலாம். சேர சோழ பாண்டியர் பிறந்த மண்ணில் நம்ம பிறந்தது நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமை தான். 1000 வருஷம் 1 இன்ச்சு வராத நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட மண்ணில் பிறந்ததும் நம்மளுக்கு ஒரு தனி பெருமை தான். உலகத்தில் இருக்கிற எல்லா கோயில்கள்லையும் ஆண் தெய்வத்துக்கு தான் முதலுரிமை. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும்தான் நம்ம பெண் தெய்வத்துக்கு முதலுரிமை. அது நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த காலத்துல தமிழர்கள் தின சங்க இலக்கியமும் கல்வெட்டு ஒளிவானா தெரியுதுன்னா, அந்த காலத்துல தமிழர்கள் கல்வி அறிவில் சிறந்தவங்களா வந்திருக்காங்க. அதற்கு சான்று கீழடியில கலைக்கப்பட்ட ஒரு சுடுமண் பானையில தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பானை ஓடு. கங்கை முதல் கட்டாரம் என்று வரை வென்ற மாவீரர் நம்ம வீர முப்பாட்டன் நம்ம ராஜேந்திர சோழன் பிறந்த மண்ணில் பிறந்த நம்ம தமிழர்களான உருவாக்கப்பட்ட களரி போயிட்ட சீன தேசம் வரைக்கும் கொண்டு போய் அதை அழியாம காப்பாத்தின நம்ம போதி தர்மரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. 1000-2000 வருஷம் ஆகியும் அழியாம இருக்கிற நம்ம கோயில்கள் இருக்கிற வரைபடங்களை ஓவியங்களை பாக்குறப்ப தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டிய நீதிய ஒரு பாண்டிய மன்னனுக்கு எதிர்த்து பேசி நேருக்கு நேரம் எதிர்த்து பேசி நீதியை வாங்கின ஒரு வீர தமிழச்சி தாங்க கண்ணகி. அந்த கண்ணகி மாதிரி இப்ப நம்ம ஹைகோர்ட்ல போயிட்டு நம்மளால வாதாட முடியுமா? நம்மளால எதிர்த்து பேச முடியுமா? அப்படிப்பட்ட மண்ணில் பிறந்திருக்கு நம்ம பெருமைப்படணும். நம்ம தமிழர்கள் வணங்கிய காளைகளையும் பசுமாடுகளையும் பாக்குறப்ப தண்ணீர் தாங்க வருது. நம்ம பல 1000 வருஷம் ஆகி கடலுக்குள்ள உறைஞ்சு கொண்டிருக்கிற அந்த குமரி கண்டத்துல தான் முதல் மனுஷன் தோன்றினான். அவன் பேசின மொழி தமிழ். அந்த உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளும் மனிதர்களால பேசப்பட்டுச்சு. முதல்ல நம்ம தமிழ் மட்டும்தான் கடவுள்களால பேசப்பட்ட மொழி. வாழ்க தமிழ்.